வேலன் சோஷியல் மீடியா. மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் நாட்டின் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு சந்தையும் பெரும் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இளைஞர்களை சமாதானப்படுத்த ரீல்ஸ் போதாது, அவர்களுக்கு தேவை வேலை என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில், மிகப்பெரிய உள்நாட்டு நிறுவனங்கள் பலவும் முன்பை விட மிக குறைந்த அளவிலேயே பணியாட்களை வேலையில் அமர்த்துகிறது என்ற செய்தியை பகிர்ந்து இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். 2026-2027 கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி செப்டம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மாநில அரசு பல்கலைக்கழகமான தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 15 இளங்கலை பட்டப்படிப்புகள், 154 முதுகலை படிப்புகள் மற்றும் 48 டிப்ளமா சான்றிதழ் படிப்புகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் 2026-2027 கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி விவகாரத்தால் தஞ்சாவூரில் இன்று திமுக தவகவினர் இடையே செருப்பு கல் வீச்சு மோதல் சம்பவம் நடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திமுகவினர் சாலை மறியலிலும் முதல்வரின் உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் தவகவினர் திமுகவினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் திமுக சார்பில் நேற்று காவிரி விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வரை கண்டித்தும் அவரை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியுள்ளார். இந்த பேச்சுக்கு தவக மற்றும் பிற அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் நேற்று தவக தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் முதல்வர் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சென்னை சென்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக உதயநிதி கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் இன்று ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை பகுதிக்கு ஊர்வலமாக சென்று அங்கு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிவகாசியில் உள்ள அச்சகங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 2027 ஆண்டுக்கான காலண்டர் ஆல்பம் வெளியிடப்பட்டது. மூலப்பொருட்கள் விலை உயர்வால் காலண்டர் விலை 15% உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். சிவகாசியில் 150க்கும் அதிகமான அச்சகங்களில் நோட்டு புத்தகங்கள், டைரிகள், காலண்டர்கள் உள்ளிட்டவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. தீபாவளிக்கு இனிப்பு வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்வது போல் புத்தாண்டுக்கு காலண்டர் வழங்குவது வழக்கமாக உள்ளது. இதனால் பெருநிறுவனங்கள் முதல் சிறிய கடைகள் வரை காலண்டர் அச்சடித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றனர். சிவகாசியில் 50க்கும் அதிகமான அச்சகங்கள் பிரத்யேகமாக காலண்டர் தயாரிப்பில் மட்டும் ஈடுபட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு தினத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டுக்கான காலண்டர் ஆல்பம் வெளியிடப்பட்டு ஆர்டர்கள் பெறப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிவகாசியில் உள்ள அச்சகங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 2027 ஆண்டுக்கான காலண்டர் ஆல்பம் வெளியிடப்பட்டது. இதில் ரூபாய் 25 முதல் ரூபாய் 2500 வரை சிறியது முதல் பெரிய அளவு வரை பல்வேறு வடிவங்களில் தினசரி காலண்டர்கள், மேஜை காலண்டர்கள், மாத காலண்டர்கள் என 350க்கும் மேற்பட்ட வகை காலண்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் காலண்டர்கள் அச்சிடப்படுகிறது.